நிஃப்டி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதோட பவரை பற்றி நீங்கள் டெய்லியுமே தெரிஞ்சிருப்பீங்க. இது மார்க்கெட்டை இனிமையாக இலகுவாக யாரெல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணலாம். இது எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட்டோட லெவல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சந்தோஷ். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. சிங்கிள் விண்டோ, அதாவது சிங்கிள் பேஜில் எல்லா டேட்டா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்க்டாப் இருக்குது அல்லது நம்ம லேப்டாப் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் அணுகலாம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நமக்கு வீக்லி எக்ஸ்பெரி ஈக்குவல் டு மந்த்லி எக்ஸ்பெரி இந்த டைம். அதனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது 24,203. அப்போ இந்த ஃபியூச்சர் எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். என்எஸ்சி வெப்சைட்டில் பாருங்கள். நான் நிஃப்டின்னு டைப் பண்ணுறேன். ஃபியூச்சர் பாருங்க. 24,209 அப்படிங்கிறது வந்துட்டு ஆகஸ்ட் ஃபியூச்சரோட க்ளோஸ். நமக்கு 24,200 கால் புட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்க. காலோட விலை 61 ரூபா, புட்டோட விலை 58 ரூபா. 62னா 4 ரூபா அந்த மாதிரி, இல்லை 3 ரூபா, எப்படி ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதோட டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்லையும் இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்டென்சிக் வேல்யூ 2 கம்பைனாக இருக்கும். நம்மளுக்கு தான் எக்ஸ்பெரியோட விஷன் தெரியும். கம்பல்சரி நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0 ஆகணும். அதுதான் கான்செப்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. அது போக எக்ஸ்பெரி விஷன் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். இப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் 60 ரூபா, புட் ஆப்ஷன் 58 ரூபா, 3 ரூபா டிஃப்ரெண்ட். இதே ரவுண்ட் ஆஃப் எடுக்கணும் நீங்கள் 4 ரூபா டிஃப்ரெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 24,203 அப்படிங்கிறத எடுத்துருக்கிறோம். இப்போ ஃபியூச்சர் வந்துட்டு ஸ்பாட்டை விட நமக்கு கிட்டத்தட்ட 16 ரூபாய் கம்மியாக இருந்தாங்க. இதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், 61 + 58 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டால் நமக்கு கிட்டத்தட்ட 60 ரூபாய் வரும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60 ரூபாய் அப்படிங்கிற காமன் ஏடிஎம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரைக்கு கிடையாது. நமக்கு ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்டோட டிஃபரன்ஸில் இருக்கிறனால 50, 100, 150, 200 அப்போ இந்த லெவலில் எது ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் இருக்கோ அதான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால நான் 60 வந்துட்டு ஃபர்ஸ்ட் 50 மாற்றிட்டு 24,150 கால், 24,250 புட். சரி, ஏன் கால் புட் எடுக்கிறீங்க, மாற்றி எடுக்கக்கூடாதா? 24,150 புட், 24,250 கால் எடுக்கலாமே அப்படின்னு சிலருக்கெல்லாம் தோணும். யோசிச்சு பாருங்க. ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷனில் வெறும் எக்ஸ்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளோட கால்குலேஷனே இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் தான். அப்போ என்ன ஆகணும், ஐடிஎம் தான் வரணும். ஸோ 24,150 கால், 24,250 புட் எடுத்துட்டோம். இதோட தொலைவு 53, இதோட தொலைவு 47. என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 100 பாயிண்ட். இப்போ வந்து பாருங்க, காமன் ஏடிஎம் 100. அப்போ நமக்கு 100 + 100 மைனஸ். அப்போ 24 100 கால், 24 300 புட் வரும். 200 ரூபா டோட்டல் ஃபிகர், அதாவது டோட்டல் ரேஞ்ச். 24 100 காலுக்கு 103 ரூபாயும், 24 300 புட்டுக்கு 97 ரூபா. அதாவதுங்க, மார்க்கெட்டில் ஈஸியாக ரேஞ்சை கண்டுபிடிக்கலாம். எந்த ஸ்ட்ரைக்கை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை விட அதுக்குள்ள லெவல்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மூணுமே நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மகிமையே, இதோட பவர்ஃபுல். இங்கே பாருங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கட்டு. இங்கே பாருங்க, 24 300 புட் பாருங்க. காலையில் ஃபர்ஸ்ட் 97 ரூபாய் சப்போர்ட் எடுத்துட்டு எங்கே போயிருக்காங்க, திருப்பி 160 கிட்ட போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணல, ஃபுல் டோட்டல் ரேஞ்சை டச் பண்ணல. திருப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே 90 கட்ட, அதாவது 100 கட்ட வந்துட்டு அதை பிரேக் பண்ணாமல் திருப்பியுமே 160 போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் பொசிஷன். அதாவது நீங்கள் கேண்டில்ஸ்டிக் படி ஒரு பொசிஷனை பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம வந்து கால்குலேஷன் மட்டும்தான் பார்ப்போம். உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி வந்துட்டு அதை 97 பிரேக் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்க, 103 ரூபாய் அப்படிங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ விட்டு கொடுத்துட்டு கீழே வர்றாங்க. திருப்பி இன்ட்ரென்சிக் வேல்யூ கரெக்டாக 103 தான் ரிஜெக்ட் ஆகிறாங்க. திருப்பி கீழே வராங்க. திருப்பி அந்த 103 கிராஸ் பண்ணுறாங்க. அதாவது இவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ விட்டு கொடுக்குறாங்க, இவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ பிடிக்கிறாங்க.
அதோட பவர்ஃபுல் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதே மாரி 24 250 புட் அண்ட் 24 150 கால். அப்போ இவங்க வந்து பாருங்க 47 250 புட் வந்து 47 அப்படிங்கிற சப்போர்ட்ட பிரேக் பண்ணவே இல்ல. திருப்பி மேல போறாங்க, திருப்பி கீழ வராங்க. அத பிரேக் பண்ணல, திருப்பி மேல போறாங்க, திருப்பி கீழ வராங்க. இப்போ இவங்க 47க்கு கீழ வராமயே 2 டைம் வந்துட்டு அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது. 53ங்கிற இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது. ஆனா இவங்க 47 கட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் 53ங்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ புடிச்சவங்களுக்கு என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது எல்லாமே ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணணுங்கிறது இல்ல. நம்மளோட ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ரேஞ்ச் வரும்போது ஏதோ ஒண்ணு தப்போ ரைட்டோ அந்த இடத்துல நீங்க இம்பாக்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற தொடர் ஆய்வு பண்ணாலே போதும். நிறைய பேர் வந்துட்டு இப்படி ஏன் நடந்தது, அப்படி ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஒண்ணு யோசிச்சுக்கோங்க. எப்ப நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் அப்படின்னா யாருக்கிட்டையும் முதல் ஒண்ணுமே கேட்கக்கூடாது. இதை நான் பை பண்ணட்டுமா, இதை செல் பண்ணட்டுமா, என்ன பண்ணட்டும், உங்க பொசிஷன் தானே, நீங்க தானே பணம் வச்சு பண்றீங்க. அப்ப ஏன் மத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறீங்க? அப்போ லாஸா இருந்தாலும் ப்ராஃபிட்டா இருந்தாலும் நீங்க தான் அதை ஏத்துக்கணும். அப்ப அதுக்காக யாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் கேட்காதீங்க. தப்பு நடக்குதா ஏத்துக்கோங்க. அது ஏன் தப்பு நடந்தது லவ் லெட்டர் எழுதுங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு புரியும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ண போறாங்க. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்களை இது பண்ணலாம். ஆனா நம்ம வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி உங்க எதுவுமே மறைமுகம் இல்ல. உங்களுக்கு ஓப்பன் கால்குலேஷன் தான் குடுத்துருக்குறோம். எதுவுமே மறைச்சு, இந்த லெவல்ஸ் மட்டும் நான் குடுத்துட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியான வே. ஆனா, இந்த இடத்துல அவங்க எப்படி பண்றாங்கன்னு நீங்க எடுத்து செக் பண்ணுங்க தான் சொல்றோம். உங்கள ட்ரேட் பண்ண யாருமே ஊக்குவிக்கல. இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ற ஏன்னா, நமக்கு ட்ரேடிங்க பத்தி எப்படி பார்க்கணும்னே யாரும் சொல்லிக் குடுக்கல. எடுத்ததுமே என்னன்னா ஹெட்ஜிங் மெத்தட்ஸ் சொல்லிருவாங்க. கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. பிரைஸ் ஆக்ஷன பாருங்க, ட்ரெண்ட் கன்டினியூட்டி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆப்ஷன் பிரீமியம் எப்படி இயங்குதுன்னே தெரியாம, சும்மா நம்ம இந்த மாரி எடுத்து நம்ம பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த எடுத்தா அந்த மேக்ஸோட லாஜிக்கா இது பண்றோம். அதனால தான் சிந்தெடிக் ஃபியூச்சர் நெறைய பேர் ஸ்பாட்டோட ஒன்றி பார்ப்பாங்க. நான் ஸ்பாட்டே பார்க்கல, நான் ஃபியூச்சர் தான் பார்க்குறேன். ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் ரியாக்ஷனே ஃபியூச்சர் பேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ இது எல்லாமே நீங்க ரெகுலரா செக் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்போ எந்தெந்த இடத்துல இம்பாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதை இங்க எளிதாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க 3:20க்கு நமக்கு சிஐ சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைப்பாங்க. இங்க பாருங்க 3:20க்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க 3:20க்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க 24,200 கால் ரூ. 83 இருக்காங்க. 24,250 புட் பார்த்தீங்கன்னா ரூ. 36 இருக்காங்க. 24,300 கால் நமக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 9 இருக்கிறாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. எத்தனை மணிக்கு ஸ்கிரீன்ஷாட்? இது 3:20க்கு எடுத்தது. அடுத்தது பாருங்க. 3:24க்கு நம்ம எடுக்கிறோம் இந்த ஸ்கிரீன்ஷாட். ஆனா அதுக்கு முன்னாடியே ரேட் அப்டேட் ஆயிருச்சு. இது வந்து 3:15க்கு முடியும் போது இருந்த நிஃப்டியோட ஸ்பாட்டு. இது வந்து சிஐ சிஸ்டத்துல நமக்கு 24,339. அப்ப பாருங்க 24,200 கால் வந்து நமக்கு ரூ. 80 to ரூ. 90 இருந்தாங்க. அப்போ இது வேணும்னா ரூ. 140 போகணும். அப்படியே 60 பாயிண்ட் அப்படியே அப்ரிசியேஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3:26க்கு என்எஸ்சி தற்போது சிஏஎஸ் விலை 24,339 காட்டுகிறது. 3:30 மணிக்கு என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இப்படி இருந்தால் 24,250 கால் ரூ. 90, 24,300 கால் ரூ. 40 இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 300 கால் ரூ. 34, 250 கால் 84, 200 கால் 135 போறாங்க. அப்ப இது ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல பை பண்ணல அப்படின்னாலும் கூட அந்த 340 இருக்கும்போது 300 புட்டெல்லாம் அழகா நம்ம என்ன பண்ணலாம், செல் அடிச்சிருந்தாலே நமக்கு ஆப்ஷன் செல்லருக்கு இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எங்க பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். நமக்கு ஈஸியாவே நம்ம என்எஸ்சி அதாவது என்னன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்னன்னா பார்க்கறது இல்ல ஃபர்ஸ்ட். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ்ல நான் வேற எங்கேயும் கூட கொடுக்கல. இந்த ஹோம் பேஜ்லயே சிஏஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணாலே போதும் 3:15க்கு மேல என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ
இந்த இடத்துலயே நமக்கு என்னென்ன ரேட்டுக்கு என்னென்ன அப்டேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது இங்கேயே நமக்கு குடுக்க போறாங்க. அதனால வந்துட்டு இத கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. டெய்லி எல்லாம் மானிட்டர் பண்ணி ஒரு பிரயோஜனம் இருக்க போறதில்ல. ஏனென்றால், நமக்கு மற்ற நாட்களுக்கு இது வந்து ரெஸ்பெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஃபியூச்சர ரெஸ்பெக்ட் பண்ணும். ஆனா, எக்ஸ்பைரி விஷன் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம். ஸ்பாட் ஈக்குவல் டூ ஃபியூச்சர். அப்ப எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் ஸ்பாட் ஈக்குவல் டூ ஃபியூச்சர் கான்செப்ட்டே வரப்போகுது. அப்போ இந்த சிஸ்டம் இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் தான் இது பயன்படும். இதே மத்த நாளைக்கு திருப்பி நிஃப்டி ஸ்பாட் ஏறிருச்சு, நிஃப்டி ஸ்பாட் இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா, அது ஆப்ஷன் வந்துட்டு ஃபியூச்சர ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஏமாந்துருவீங்க. அப்ப இது எக்ஸ்பைரி அன்னைக்கு இத பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு உங்கனால பண்ண முடியுமா? அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க. இது 3:15க்கு ஸ்பாட் நின்றும். அதுக்கப்புறம் 3:30க்குள்ள நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்ஷன் முறையில பண்ணுவாங்க. அந்த ஆக்ஷன்ல எங்கெங்க வேல்யூஸ் இருக்காங்கன்ட்டு இந்த சிஏஎஸ் நீங்க என்எஸ்சி வெப்சைட்ல இந்த சிஏஎஸ் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இதை எளிதாக நீங்க புரிஞ்சிருந்தாலே போதும். அவங்க என்ன மாரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க. அந்த 3 அந்த 20க்கு மேல இந்த இடத்துல பாருங்க. 120லிருந்து 184. அப்போ அதே டயத்துல இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரூ. 20 டூ ரூ. 30 அந்த ரேஞ்ச் இருந்திருக்காங்க. அப்ப இது எவ்வளவு தூரம் நமக்கு இம்பாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதை எளிமையாக நீங்க புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில விஷயங்கள் நம்ம சொல்றத நீங்க ஆய்வு பண்ணணும். நமக்கு என்னன்னா ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல பை, எந்த இடத்துல செல்லுன்னு சொன்னா நல்லாருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறீங்க. நம்ம என்ன பண்றோம், நீங்க ரிசர்ச் பண்ணி நான் ஒண்ணு பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது, எங்க ஸ்டாப் லாஸ் பண்ணலாம், எங்க ரிவார்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்க 2டே கோடு தான் நம்ம போட்டிருக்கோம். வேற எத்தன கோடு போட்டிருக்கிறோம். இதுல அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டா, எந்தெந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க. எந்த நேரத்துல என்ன மாரி ரியாக்ட் பண்றாங்கங்கிறது முதல் பாருங்க. பார்க்காம ஒரு விஷயத்த டிசைட் பண்ணாதீங்க. இதுல நம்ம ஈஸியான வே குடுத்தாச்சு. இது ஆப்ஷன்ஸ வந்து ரேஞ்ச் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எந்த ஸ்ட்ரைக்க செலக்ட் பண்ணலாம், எது ஓடிஎம்மா இருக்க போறாங்க, எது ஐடிஎம்மா இருக்கறக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அடுத்து இதுல 2டே லெவல் போடுறோம். அந்தந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுதுன்ட்டு நீங்க ட்ரேட் பண்றத விட ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ட் ஆகுறான்ட்டு 1 மாசம் நீங்க வொர்க் அவுட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிடுங்க. இவ்வளோ சிம்பிளா உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது, நீங்க அத எவ்வளோ தூரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் என்ன அப்படின்னு தெரியறக்கு பதிலா கேட்கறக்கு பதிலா, அங்க என்ன நடக்குதுங்கிறது நீங்க பாருங்க. இதுக்கு தேவை தொடராய்வு, சுய ஆய்வு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.